Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit, call 8682089820. அப்புறம் ஆட்சியர் சொல்கிற சிவகங்கை ஆட்சியர் மனுக்கள் வந்தவுடன் உடனுக்குடன் செய்யணும். ஏன் 4 வருஷமாக எங்கே போனீங்க? தேர்தல் அதனால் ஸ்பீடப் பண்ணுறாங்க. இதுதான் ஒர்க்கு. அப்போ நீங்கள் தானே ஆட்சி பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. செப்டம்பரில் பயணம் மேற்கொள்கிறாரு விஜய் சார். ஏன் ஜனம் இப்போ ஆரம்பிச்சானா அறநிலையத்துடைய வேலை என்ன? வாட்ச்மேன் வேலை தான். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு அந்த ஆடிட்டரே வந்து ஒரு சேர்மேன் பதவி மாதிரி தான். ஆடிட்டர் வாட்ச்மேன் வேலை அவ்வளோதான். கரெக்டாக அந்த நிதியை எடுத்து செலவு பண்ணுறதுலாம் இவங்களுக்கு உரிமை கிடையாது. கோயில் நிதி தான். அந்த நிதியை தவறானவர் கையில் போயிடக்கூடாது. முறையாக பக்தர்களுக்கு கோயில் நிதி எதுக்கு? அறநிலையத்துறை சட்டம் சொல்லுது கோயில் நிதியை எதற்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு. அறநிலையத்துறையில் இருக்கிற அந்த இது கோயிலுடைய அறங்காவலர்கள் ட்ரஸ்டியுடைய பர்மிஷன் கொடுத்துருக்காங்களா? சர்ப்ளஸ் அமௌண்ட்டு தான் பயன்படுத்திங்கன்னா கோயிலில் அறங்காவலர்களே இல்லை. அப்போ நீங்கள் யார் முடிவெடுத்தா? அதிகாரிகள் நாங்களே முடிவெடுத்துக்கிட்டோம். அப்புறம் சர்ப்ளஸ் அமௌண்ட்டா? இல்லை கோயிலில் வர நிதியும் சேர்த்து பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் வரும்பொழுது நீதிமன்றம் என்ன சொல்லுது? இது மாதிரி பண்ணுறது தவறாச்சு. கோவில் நிதியில் கல்லூரி கட்டக்கூடாது என கூறும் இபிஎஸ் அவர்கள் முழு சங்கியாகவே மாறிவிட்டார். அதான் துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்றார். அதை தான் சொல்கிறேன். அவர் அப்படியே பெரிய இதில் அவர் அதாவது இதை தான் நான் சொல்கிறேன். இதை எப்படி திருப்பிட்டாங்க தெரியுதா? முழு சங்கியாக மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? சங்கிகள் தான் இதை கேட்பாங்க. திமுகவோட போகிறவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினவரே துரோகி மாத்தையா. அவர் மேலேயே வைகோ கோபம் வருது. ஆனால் அப்படி போகிறவங்கள சேர்த்துக்கிறாரு ஸ்டாலின். அவர் மேலே கோபம் வர மாட்டேங்குது. என்ன ஆனாலும் இந்த கட்சிக்கு துணையாக இருப்போம். மீண்டும் இந்த ஆட்சி மலர நாங்கள் இது பண்ணுவோம். கூட்டணி பற்றி பேசவே மாட்டோம். கைத்தட்டுங்கப்பா. அப்போ அந்த மாதிரி போன இப்போ கனிமொழி கூடலாம் மன்னிப்புகள் கனிமொழியிடம் மன்னிப்புகள் சொல்லுகிறீங்க. இவர் ராஜபக்ஷ போய் பார்த்தவங்க தானே அவங்க. அப்போலாம் அவங்க மாத்தையாவா தெரியலையா? இன அழிப்புக்கு முதன்மையான உத்தரவிட்ட அதிபர் ராஜபக்ஷே. அவரை போய் சந்தித்தேன். கனிமொழி இவர்களை நீங்கள் வாழ்நாளே சந்திக்க மாட்டேன்ல முடிவு எடுக்கணும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங் துகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுற்றுப்பயணம் இப்போ நடந்து வருகிறது. இதற்கு அடுத்ததாக 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்துக்கான அறிவிப்பும் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட தொகுதிகள் தொடர்ந்து அந்த டேட்டு முடித்த உடனே கிளம்புறாரு. அப்போ தொடர் சுற்றுப்பயணத்தை தான் வந்து 234 தொகுதிக்கு வந்து திட்டமிட்டிருக்கிறாரா? இதுதாங்க அரசியல். ஒரு பக்கம் ஸ்டாலின் போய்கிட்டு இருக்காரா? ஓரணியில் தமிழ்நாடு, ஒன்றிணைவோம் வா, உடன்பிறப்பே ஓடிவா, ஏதோ ஒன்று போகிறாரா? வயசு என்ன அவருக்கு? 70 ஆயிடுச்சு. 72 53ங்க. 73 வயசு. இவருக்கும் கிட்டத்தட்ட அதே தான். இவரு 70 கிட்ட நெருங்கிட்டார். 2 பேரும் டெய்லி போகிறாங்களா? இவரு அரசியலுக்கு தாங்க 8 மாதம் முன்னாடியே கிளம்பிட்டாங்க. அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு இருந்தது? எதிர்கட்சியாக செயல்படவில்லை, வெளியே வர மாட்டேங்கிறாரு, சேலத்தில் போய் உட்காந்துக்கிறாரு, மக்கள் பிரச்சனையை எடுத்து ரெகுலராக பேசணும். இப்போ ஆரம்பிச்சிட்டாரா? ஸ்பீடாக போதா? இவரும் இப்போ பார்த்தா செய்தி தொடர்பாளர்கள் கட்சிக்கு தான் செய்தி தொடர்பாளர், அரசுக்கே செய்தி தொடர்பாளர் 4 ஐஏஎஸ் அதில் ஒருத்தர் பேசுறதுன்னு பிறந்தவர். நீங்கள் எந்த பால் போட்டாலும் அடிப்பார். ஜெய ராதாகிருஷ்ணன் மீடியாவையும் அப்படி அழகாக கைக்குள்ள 2 நாள் பார்த்துட்டா குகன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா குகன்வார். நீங்கள் அதோட ஆப் ஆகிடுவீங்க. நம்ம பேரையே சொல்கிறாரு ஒரு மூத்த ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு சாஃப்டான கேள்வி கேட்பீங்க. நீ இன்னொன்று என்ன டைட்டாக கேட்டாலும் அவர் அழகாக அது பதில் சொல்லுவார். அவ்வளோ சப்ஜெக்ட் வச்சுருப்பார், ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பார். அமைச்சரே பேச மாட்டாங்க, இவருக்கு அழகாக டேக்கிள் பண்ணுவார். ஜெய ராதாகிருஷ்ணன் கார்பரேஷன் கமிஷனராக இருந்தார் பாருங்க அவர். அது மாதிரி அமுதா இன்றைக்கி கூட அதை ப்ரெஸ் மீட் பண்ணியிருந்தாங்க, உள்துறை செயலாளர். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் உள்துறை இல்லை, வணிக வரித்துறை ஏதோ ஒன்று. அப்போ இந்த மாதிரி அதில் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் 4 பேர் ஒதுக்கி போட்டு வச்சுக்கிறாங்க. இவங்க எங்கே நோக்கி நகர்றாங்க தெரியுதா? அப்புறம் ஆட்சியர் சொல்கிற சிவகங்கை ஆட்சியர் மனுக்கள் வந்தவுடன் உடனுக்குடன் செய்யணும். ஏன் 4 வருஷமாக எங்கே போனீங்க? தேர்தல் அதனால் ஸ்பீடப் பண்ணுறாங்க. இதுதான் ஒர்க்கு. அப்போ நீங்கள் தானே ஆட்சி பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. செப்டம்பரில் பயணம் மேற்கொள்கிறாரு விஜய் சார். ஏன் ஜனம் இப்போ ஆரம்பிச்சானாவா? ஜோசியர் அதை சொல்லிட்டாங்களா? இப்போ போனால் சரியில்லை. இல்லை, ஆகஸ்ட்டில் ஒரு பெரிய பிரம்மாண்ட மாடு. சரிங்க, இப்போ போனால் என்னங்க? ஆகஸ்ட்டுக்கும் போங்க, இதுக்கும் போங்க. என்ன இப்போ போனால் என்ன கெட்டு போகுது? இப்போதுலேருந்து நீங்களும் கிளம்பணுன்னா கெட்டு போகுது.
நீங்கள் என்ன சொன்னீங்க, படம் முடிச்சோன்னு வந்துடும் நீங்கள், பிப்ரவரியில் பாருனீங்க, மார்ச்சில் பாருனீங்க, ஏப்ரலில் பாருனீங்க, ஜூன் 22க்கு அப்புறம் பாருனீங்க. ஜூன் 22லேயே உங்களை பார்க்க முடியல. நான் இல்லை, ரசிகர்கள் பாவம் கடையாக கடந்து போனாங்க. அதுக்கு பிறகு என்ன கோபமாக தெரில, அன்றைக்கி ஒரு வெளியே வரல. அதுக்கப்புறம் வருவாருன்னாங்க, வரல. இப்போ செப்டம்பர்னு தள்ளி போட்டாங்க. ஆகஸ்ட் மாநாடு எப்படி நடக்கும் தெரியுமா? 5 நிமிஷம் பேசுவார் சார். முதல் மாநில மாநாட்டிலே 47 நிமிஷம் பேசுனாங்க. அவ்வளோதாங்க. அதுக்கே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? இனிமேல் இவ்வளோ பெருசுலாம் கொண்டு வராத, 5 நிமிஷம் பேசுவேன், அவ்வளோதான். ஆனால் பாருங்க, அது ஒரு தெருமுனை பிரச்சார கூட்டம் மாதிரி ஆகி போயிடும். அவ்வளோதான். வேற என்ன ஆச்சு? கட்சி சான்றிதழ் கொடுக்குறாரு, சான்றிதழ் என்ன பேசலாம்ல அந்த மேடையில் கேட்டால் அதுக்கு ஒரு உருட்டு. கல்வி விழா அப்போ இதை பற்றி நீட் பற்றி பேசுனீங்க, ஓட்டு போட வருவாங்க, துட்டு கொடுக்க வருவாங்க, அதெல்லாம் எதுக்கு அங்கே பேசுனீங்களா இல்லையா? முதல் நாள் இன்னும் இவங்க எதிர்த்து அடித்தோன்னே பயந்து போயிட்டீங்க. வானு காமராஜன் இவங்க ட்ரால் பண்ணோன்னே சொல்லாதீங்கன்ட்டீங்க. தெரியுதா இவங்க அரசியல்? இன்னும் இதெல்லாம் தாண்டி நான் ஒன்றான்னு சொல்கிறேன், இவர்கள் திமுகவை எதிர்த்து பெரிய அரசியல்லாம் பண்ண மாட்டாங்க. இவங்க திமுகவுடைய ரிப்ளிகா. திமுக தான் எங்கள் அரசியல் எதிரி, வேரோட சொல்லி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்போவாவது சொல்லிவாங்க. ஆனால் இவர்கள் போடுற தீர்மானம் பாருங்கள், மத்திய அரசு எடுத்து தான் இருக்கும். திமுக எடுத்து பெருசாக இருக்கவே இருக்காது. எப்போவாவது நீங்கள் எதாவது சொல்லுவீங்களா? அதனால் எப்போவாவது 1, 2 அப்படி போகிற போக்கில் சாரி சொல்லிவிடுங்கள். இந்த மாதிரி தான் ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் மிகப்பெரிய எழுச்சி இதெல்லாம் இருக்காது. டெம்ப்ளேட்டு எப்படி வேங்கை வயலுக்கு நடத்தினாங்கல்ல இவர்கள்லாம், இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் என்ன பண்ணாங்க? அஜித்குமார் மேட்டரில் என்ன பண்ணாங்க? கூட்டணி கட்சிகள், தோழமை கட்சிகள், கூட்டணி கட்சிகள் சொல்லக்கூடாது, தோழமை கட்சிகள் என்ன பெருசாக ரியாக்ட் பண்ணாங்க? வீட்டுக்கெல்லாம் போனாங்க. பேர் சண்முகம் மட்டும்தான் லைட்டாக ரியாக்ட் பண்ணார். மற்றபடி யாரும் காவல்துறை சீர்திருத்தம், அதான் முதலமைச்சர், இதை விட ஒரு முதலமைச்சர் பண்ண முடியுமா? இப்படி தானே உருட்டுனாங்க. அதே உருட்டு தான் இவங்களும் உருட்டுவாங்க லைட்டாக. சிபிஐக்கு ஏன் கொடுத்தீர்கள், எஸ்ஐடியில் கொடுக்கணும். இதெல்லாம் எவ்வளோ சேர்த்துட்டாங்க. அவனை கொண்டுட்டீங்கயா. காவல்துறை நடைமுறை எப்படியா இருக்குது? அதை மறைக்கிறதுக்கு என்னென்ன கதை உருட்டுனீங்க? வலிப்பு வந்து சேர்த்துட்டான்னீங்க. அது என்ன காவல்துறை நடைமுறை? என்ன இது? என்ன மனித உரிமை மீறல்? உச்சநீதிமன்ற ஆணையை மீறி இருக்கீங்க. இப்படிலாம் பேசணும், இந்த விஷயத்தில் பேசணும். இவங்களுக்கு எது பிரச்சனையாக இருக்குது? சிபிஐக்கு ஏன் விசாரணைக்கு உத்தரவிட்டீர்கள்? எஸ்ஐடி, புரியுதா? இதுதான் இவங்க பண்ணுற அரசியல். இப்போ அவர் எழுச்சி பயணம் போக ஆரம்பிச்சிட்டாரு. அதுலேயும் அவர் அந்த அறநிலைத்துறை இது பேசி மாட்டிக்கினார். அப்போ பாஜக அஜெண்டா எது, எந்த விஷயத்தை பேசணும், எது கொடுத்தா இவர்கள் கண்டென்ட் நம்மளே தலையை கொடுக்குற மாதிரிலாம் பார்த்து அந்த விஷயங்கள்ல எடுத்து அடி. எடப்பாடி பழனிசாமியே பழனியில் கல்லூரிலாம் திறந்து வச்சிருக்கிறார் அவருடைய முதலமைச்சராக இருந்தபோது. அவர் பீரியடில் இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது பல இந்து சமய அறநிலையத்துறை கோயிலுக்கு உட்பட்ட சொத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் கல்லூரிலாம் கட்டப்பட்டு அது நிர்வகிக்கப்பட்டு தான் வருது இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே. ஸோ அப்படி பார்க்கும்போது இது மாதிரியான ஒரு பேச்சை இபிஎஸ் பேச என்ன காரணம்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதில் ஏதாவது நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்களா? அதில் என்ன, ஏன் இந்த பிரச்சனை கோர்ட்டில் கண்டிக்கப்பட்டது தெரியும்ல? திமுக எடப்பாடி ஏன் கண்டிக்கல, ஜெயலலிதாவை ஏன் கண்டிக்கல, எம்ஜிஆர் ஏன் கண்டிக்கல, இவங்கள மட்டும் ஏன் கண்டிச்சாங்க? அது ஏதாவது என்னன்னு யோசிச்சிங்களா? கோர்ட்டு கண்டிச்சது தானே அவர் பேசினார். அப்போ இவர்களை எல்லாரும் செய்யாத இவங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். இன்னும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது தெரியும்ல? இப்போ சொல்கிறேன், அறநிலைத்துறை என்பது அதீத வருமானம் உள்ள கோயில்கள் தனியார் கையில் அந்த நிதி நிர்வாகம் சீரழிவு ஆகிறத தடுப்பதற்காக, ஒரு நெறிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. பராமரிப்பு மற்றும் மற்ற இந்த விஷயங்களுக்காக மட்டும்தான். வாட்ச்மேன் வேலை தான் அறநிலையத்துடைய வேலை. என்ன வாட்ச்மேன் வேலை தான். கிட்டத்தட்ட ஒரு அந்த ஆடிட்டர் ஒரு சேர்மேன் பதவி மாதிரி தான். ஆடிட்டர் வாட்ச்மேன் வேலை, அவ்வளோதான். கரெக்டாக அந்த நிதியை எடுத்து செலவு பண்ணுறதுலாம் இவங்களுக்கு உரிமை கிடையாது. கோயில் நிதி தான். அந்த நிதியை தவறானவர்கள் கையில் போயிடக்கூடாது. முறையாக பக்தர்களுக்கு கோயில் நிதி எதுக்கு? அறநிலையத்துறை சட்டம் சொல்லுது கோயில் நிதியை எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு. எது? கோயில் புனரமைப்பு, கோயில் சார்ந்த அன்னதானம் பண்ணுறாங்க, பக்தர்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கறது, கோயிலை சார்ந்த பக்கத்தில் இருக்க பள்ளிகளுக்கு இதை பண்ணுறது, இல்லை இந்த மாதிரி திருமணங்கள், இலவச திருமணங்கள் பண்ணுறது, இது கும்பாபிஷேகம் பண்ணுறது, புனரமைக்கிறது, அப்பப்போ வர்ற செலவுகள் இருக்குல்ல அது,
சுற்றுச்சுவர் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள், தேரை பழுது பார்க்குறது, அப்போ குடமுழுக்கு விழா நடத்துறது, இதுக்கு தான் அந்த பக்தர்கள் போடுற காணிக்கையை பயன்படுத்துவாங்க. இது அறநிலையத்துறை சட்டம். அதை தாண்டி இன்ஸ்டியூஷன் தொடங்கலாம். அதாவது இதுக்கெல்லாம் போக சர்ப்ளஸ் அமௌண்ட்டுன்னுவாங்க, உபரி நிதி. அது ஒரு அளவு, பெரிய அளவில் ஒரு 5 கோடி 10 கோடி இருக்குது. அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கோயில் சார்பாக, நம்ம கோயில் அமைந்திருக்கிற இந்த மாவட்டத்தில் ஒரு கல்வி நிறுவனம் தொடங்கலாம் அப்படின்னா, சரி தொடங்கலாம் அப்படின்னு. அதை யார் தீர்மானிக்கணும்னா, கோயில் சார்ந்த அறங்காவலர்கள், ட்ரஸ்டி, அவங்க முடிவு பண்ணி அரசுக்கு தெரிவித்து அது பேரில் ஆரம்பிக்கலாம். அப்படி ஆரம்பிக்கிற கல்லூரிகளில் முக்கிய பாடத்திட்டங்களாக சமயம் சார்ந்த படிப்புகள் இருக்கணும். டிகிரி மெயின் சப்ஜெக்ட் இருக்குல்ல, மெயின்ஸு ஆன்சரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மெயின் சப்ஜெக்ட்டு இது இருக்கணும். இதுதான் அறநிலையத்துறை சட்டம் 66/1 சொல்லுது. 36 என்ன சொல்லுதுன்னா, கோயில் நிதியை எப்படி பயன்படுத்தணும், அப்படி பயன்படுத்தணும்னா அறங்காவலர்கள் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது. அவர்கள் யுனானிமஸாக ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த நிதியை பயன்படுத்தலாம். அப்போ இங்கே அறநிலையத்துறை அதிகாரியோ அறநிலையத்துறையோ எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரியுதா? இங்கே என்ன நடந்ததுன்னா, இவர்கள் கோயில் நிதியை எடுத்து 8 கல்லூரிகள் கட்டுறதுக்கு ஜீவோ போட்டாங்க. அதை எடுத்து 4 கல்லூரி கட்டிட்டாங்க. 4 இதை எதிர்த்து ஒருத்தர் நீதிமன்றம் போகிறாரு. அப்போ போகும்பொழுது இந்த கேள்விகள் வைக்கப்படுது. அறநிலையத்துறையில் இருக்கிற அந்த கோயிலுடைய அறங்காவலர்கள், ட்ரஸ்டியுடைய பர்மிஷன் கொடுத்துருக்காங்களா, சர்ப்ளஸ் அமௌண்ட்டு தான் பயன்படுத்துறீங்களான்னா, கோயிலில் அறங்காவலர்களே இல்லை. அப்போ நீங்கள் யார் முடிவெடுத்தா? அதிகாரிகள் நாங்களே முடிவெடுத்துக்கிட்டோம். அப்புறம் சர்ப்ளஸ் அமௌண்ட்டா? இல்லை, கோயிலில் வர நிதியும் சேர்த்து பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் வரும்பொழுது நீதிமன்றம் என்ன சொல்லுது, இது மாதிரி பண்ணுறது தவறாச்சு. அப்புறம் அந்த கல்லூரி பொது கல்லூரி, கவர்மெண்ட் கட்டுறது இல்லை கல்லூரி, அந்த மாதிரி நீங்கள் எப்படி கட்டுவீங்க? செக்ஷன் 66/1 இது கிடையாது. சமயம் சார்ந்த படிப்புகள் இருக்கணுமே, அது அறநிலையத்துறையுடைய கல்லூரி ஆச்சு. அப்போ அந்த பாடத்திட்டங்களை வைங்க 4 கல்லூரிக்கு மட்டும். இனிமேல் நீங்கள் கல்லூரி கட்டக்கூடாது, இந்த கட்டிட்டீங்க, இதில் இந்த கல்வி இதை வைங்க, இதை வைக்கலைன்னா அதுக்கும் அனுமதி ரத்து பண்ணிடுவோம். இது இடைக்கால உத்தரவு, முழு விசாரணை முடிந்த பிறகு என்னன்றது நாங்கள் அப்போ சொல்லுவோம் அப்படின்னு இப்போவும் இருக்குது நிலுவையில். இதைத்தான் அவர் பேசினார். கோயில் நிதி அரசுட்டு தான் பணம் இருக்கு, உயர்கல்வித்துறை இருக்குது, கல்லூரி கட்டாமல் இந்த மாதிரி அந்த பணத்தை எடுத்து பண்ணுறீங்களே, யாராவது அவருக்கு சொல்லியிருப்பாங்க, ஃபீட் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க, முறைகேடாக பண்ணுறாங்கன்னு. கோர்ட்லேயும் வழக்கு இருக்குன்றோன்னா அதை பேசிட்டார். இந்த அஜெண்டா எப்போவுமே யார் பேசுவா? அறநிலையத்துறை வேண்டாம், கோயில் நிதியை இந்த மாதிரி பயன்படுத்துது, அரசு எடுத்துக்குது, இந்த மாதிரிலாம் யார் பேசுவா? பாஜக, இந்து முன்னணி, இந்து அமைப்புகள். இவர்களுக்கு அது வாகாயிடுச்சு. பாத்தியா இந்து முன்னணியிலேயே சேர்ந்துட்டாரு, பாஜகவிலே சேர்ந்துட்டாரு. கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடாதா? காஞ்சி காமகோடி நிறுவனம் அவர்கள் கல்லூரி நடத்துகிறார்களே, பங்காரு அடிகளார் அந்த கோயில் சார்பாக கல்லூரி நடத்துக்குது, அறநிலையத்துறை சார்பாக கல்லூரி நடத்தக்கூடாதா? இப்படிலாம் கேள்வி. நடத்தக்கூடாது. இதெல்லாம் அவர்கள் தனியார், அவங்க மெயின்டைன் பண்ணுற கோயில். அது அறநிலையத்துறை உங்கள் வேலை என்ன சொன்ன, முதல்ல பராமரிக்கிறது மட்டும்தான். சட்டம் இருக்குது, சட்டத்தை மீறி நீங்கள் பண்ண முடியாது. அப்போ பண்ணுறீங்கன்னா சட்டத்தை மீறிய செயல் தானே ஆச்சா? இப்போ ஜெயலலிதா, எம்ஜிஆர் மற்றவர்கள்லாம் தொடங்கி வச்சதுக்கு வர்றேன். அவர்கள் காலத்தில் இந்த மாதிரி ட்ரஸ்டிகள் நான் சொன்ன 36 ஒத்துக்கிட்டு பண்ண கல்லூரிகள் நடத்தியிருக்கலாம். அதனால் அது சட்டத்துக்கு எதிரான, சட்டத்திற்கு புறம்பான விஷயமா மாறாது. புரியுதா? இப்போ ஒரு கோவில் நிதியில் கல்லூரி கட்டக்கூடாது என கூறும் இபிஎஸ் அவர்கள் முழு சங்கியாகவே மாறிவிட்டார் என துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்றார். அதை தான் சொல்கிறேன். அவர் அப்படியே பெரிய இது இல்லை அவர். அதாவது இதை தான் நான் சொல்கிறேன். இதை எப்படி திருப்பிட்டாங்க தெரியுதா? முழு சங்கியாக மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? சங்கிகள் தான் இதை கேட்பாங்க. புரியுதா? அப்போ அவங்க சங்கியாகட்டும், சங்கிகள் கேட்குறாங்கன்னு வச்சுக்குவோம். நீங்கள் பண்ணது சட்டத்துக்கு உட்பட்டதா? அப்போனா ஏன் கோர்ட்டு உங்களை கண்டிக்குது? ஏன் அந்த வழக்கு கோர்ட்டு தள்ளுபடி பண்ணாமல் கோர்ட்டு விசாரணையில் இருக்குது? ஏன் அந்த கல்லூரிகளில் இந்து சமயம் சார்ந்த பாடத்திட்டங்களை வைக்கணும்னு கோர்ட்டு உத்தரவிட்டிருக்கு? அப்போ கோர்ட்டு சங்கியா? அந்த நீதிபதிகள் சங்கிகளா? சொல்லுங்க. தெரியுதா வித்தியாசம்? இவர்கள் வேலை என்னென்னா இந்த மாதிரி தான், உண்மையை அப்படியே ஓரம் தள்ளிட்டு அப்படியே ஒரு படம் காட்டுருவாங்க. பார்க்குறவங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதனால தான் நான் உங்கள்கிட்ட முதல்ல கேட்டேன்,
நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களுக்கே இப்போ புரியுதா? நான் சொன்னது புரியுதா? அறநிலைத்துறை சட்டம் 36 எடுத்து பாருங்கள். 66/1 அதில் 7லேருந்து I வரைக்கும் பல்வேறு உட்பிரிவு இருக்குது. அதெல்லாம் எடுத்து படிங்க. படித்தா இவர்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியும். நான் சொல்லலைங்க, 2021 ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்கில் நீதிமன்றமும் இதே கேள்வி கேட்டிருக்கு. அதனால் இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் வந்து கொஞ்சம் பொதுமக்களுக்கு போய் உண்மை சேரத்துக்கு முன்னாடி இவர்கள் ஒரு கதையை கட்டிடுவாங்க. இங்கே தான் உணர்ச்சி வயப்பட்ட அரசியல் தானே, அதுதான் விஷயம். மதிமுக துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய மல்லை சத்யா அவர்கள் வந்து நிறைய சேனல்ல பேட்டி கொடுத்துட்டு வர்றாரு. கதறி அழுதுகிட்டு இருக்காரு. பேட்டியாக கொடுக்குறாரு. ஆமாம், அழுதுகிட்டு இருக்காரு. கதறி பேட்டி ஆரம்பிக்கும் முன்னாடி இருங்க நான் ஒரு 2 நிமிஷம் அழுதுகிறேன்ட்டு அழுகுறாரு. அதுக்கப்புறம் பேட்டி கொடுக்குறாரு. கரெக்டா? கிட்டத்தட்ட ரொம்ப கண்ணீர் விட்டு கதறும் காட்சிகளை வந்து பார்க்குறோம். அதிலும் குறிப்பாக மாத்தையாவோடு என்னை வந்து வைகோ ஒப்பிட்டு இருப்பது எனக்கு ரொம்ப வேதனை அளிக்குது அப்படிங்கிறாரு. மாத்தையாவோடு மல்லை சத்யாவை வந்து ஒப்பிட்டது சரியா? நான் ஒன்று சொல்லிட்டா, வைகோவே மாத்தையா தான். என்ன சொன்னார் வைகோ 2009? இனத்தை அழித்த கட்சி, அந்த கட்சியோடு நான் இணைவேனா? அதை விட நான் மரித்து போகலாம். இன அழிப்புக்கு துணை போன கட்சி திமுக, அவர்களோடு நான் கூட்டு வைப்பேனா? அதெல்லாம் பேசினாரா இல்லையா? இப்போ சமூக வலைதளத்தில் இருக்குது. அப்போ போய் கூட்டு சேர்ந்தீங்களா இல்லையா? தளபதியாக நான் இருப்பேன், ஸ்டாலினுடைய வலதுகரமாக தோளோடு தோளாக போர்வாளாக நான் நிற்பேன் சொன்னாரா இல்லையா? அதே இன அழிப்பு கட்சி தானே. நீங்கள் சொன்ன இன அழிப்பு கட்சி தானே, துணை போன கட்சி தானே. அப்போ நீங்கள் தான் மாற்றியா தானே? கரெக்டாக இல்லையா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். 2009 காங்கிரஸ் கூட மத்தியில் ஆட்சியில் இருந்தது எந்த கட்சி? இன அழிப்பு நடந்த பொழுது இருந்த கட்சி எந்த கட்சி? இன்றைக்கி சீமானு ஏன் சொல்கிறாரு திமுகவை? ஏன் காங்கிரஸை சொல்கிறாரு? இன அழிப்புக்கு துணை போனீங்கன்னு சொன்னாரா இல்லையா? இந்தியா அன்றைக்கி அழுத்தம் கொடுத்துருக்கணும். ஆனால் இந்தியாவும் சேர்ந்து அங்கே விடுதலை புலிகளை அழிக்கிற வேலை, அதோடு சேர்ந்து விடுதலை புலிகளை அழிக்கிறன்ற போர்வையில் இலங்கை தமிழர்களும் கொல்லப்பட்டாங்களா இல்லையா? அப்போ அதை வந்து தடுக்காமல் சும்மா 2 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்துட்டு பெரிய ஆயுதங்கள் இல்லை சிறிய ஆயுதங்கள் தான் பயன்படுத்துகிறேன்னு சிதம்பரம் சொன்னார்னு சொல்லிட்டு போனாரா இல்லையா? என்னங்க தாக்குதல் நடக்குது, நீங்கள் உண்ணாவிரதம் இருந்துட்டு போயிட்டீங்க, ஆனாலும் தாக்குதல் தொடர்றதுன்றப்போ கலைஞருடைய பதில் என்ன? மழை விட்டாலும் தூவானம் இருக்க தான் செய்யும் சொன்னாரா இல்லையா? இன அழிப்பு நடந்தது, அந்த மக்கள் கொல்லப்படுறதை ஒரு தூவானத்தோடு ஒப்பிட்டார். தூவானம்ன்றதுனா தெரியுமா? ஜாலியாக இருக்கும். அந்த மழையாக இருக்காது, அப்படியே ஒரு சாரல் மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அதில் நடந்து போனால் அவ்வளோ ஒரு இன்பமாக இருக்கும். அவர் அதானே சொன்னார், மழை விட்டாலும் தூவானம் இருக்கத்தான் செய்யணும்னு சொன்னாரா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன குதிச்சிங்க? இன அழிப்பு கட்சி இன்னை வரைக்கும் சீமானு அந்த இதுலேருந்து பின்வாங்குறாரா? நீங்கள் எப்படி போயிட்டீங்க? அதுக்கு துணை போனவர் தானே இவர் மல்லை சத்யா. இன்றைக்கினா தனியாக அழுகுறாரு. இந்த அழுவுறது இந்த இதெல்லாம் வந்து எப்படிங்க? ஒரு ஆண்மகன், ஒரு கட்சியுடைய தலைவர், இந்த நடிப்பு, இந்த அழுது நடிக்கிறது இந்த வைகோவுக்கு பேர் போனது. கலைஞர் இவரை வெளியேற்றின போது, தலைவரே கலைஞரே என்னை போயா, கலைஞரை நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், இந்த வைகோவையா ஊன்னு அழுதார். அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து திட்ட ஆரம்பித்தார் பயங்கரமாக. அதுக்கப்புறம் காலில் போய் விழுந்துட்டார். நடந்ததா இல்லையா? நான் இல்லாததான் சொல்கிறேன்னா இல்லை இல்லை தானே? இல்லை நீங்கள் பார்க்குறது நடந்தது தான். நான் ஏதோ பொய்யா சொல்கிற மாதிரி இது நடந்ததுன்னு நான் சொல்கிறேன். அப்போது இதே இதுதான் இப்போ இவர் பேட்டி. என்னங்க மல்லை சத்யா சொல்லுங்கள், இருங்க கேமராலாம் ஆஃப் பண்ணாதீங்க, ஒரு 5 நிமிஷம் அழுதுகிறேன் அப்படின்ட்டு நல்லா குளிங்க அழுதுட்டு இப்போ கேளுங்க அப்படின்னு போய் சொல்கிறார். என்ன இது? எதுக்குங்க அழுக வருது சார்? 31 ஆண்டு காலம் பயணிச்சிருக்காரு. இருந்துட்டு போங்க. ஒரு எம்எல்ஏ எம்பி இது மாதிரி பதவிக்கு வரல, இருந்துட்டு போங்க. 31 ஆண்டு காலம் ஏங்க அவர் கூட இருந்தீங்க? மாத்தையா பற்றி சொல்லல, அவர் மாத்தையா மாதிரி தான் நடந்துக்கிட்டாரு. கலைஞர் கூட போய் சேர்ந்தார்ல, அன்றைக்கே வெளியே வந்திருக்க வேண்டியதானே? மாத்தையாவுடைய துரோகம் உங்களுக்கு பெருசாக தெரியுதுன்னா, உங்களை ஒப்பிட்டா கோபம் வருது, அழுக வருதுன்னா, நீங்களும் அந்த வேலையை தானே பண்ணீங்க. விடுதலை புலிகள் தான் எங்களுடைய தலைவர்னு இன்றைக்கும் பேசிக்கிறீங்க, இன அழிப்புன்னு பேசுகிறீங்க. அந்த கட்சி கூட கூட்டணி வச்சுக்கிட்டீங்களா இல்லையா? அப்போ உங்களுக்கு கோபம் வந்துச்சா இவர் மேலே? மதுராந்தகத்தில் நின்று தோற்று தானே போனீங்க. பையனை கட்சியில் தலைவராக கொண்டு வரும்போது என்ன தகுதி இருக்குன்னு கேட்டிங்களா? யாருங்க உங்கள் தலைவர்? இல்லை, இவர் தானே முதன்மையாக சொன்னார் துரை வைகோ உள்ளே கொண்டு வரணும்னு. அதை தான் கேட்குறேன். தலைவரை, நம்ம கட்சி வாரிசுக்கு எதிரான கட்சி தலைவரை, அதில் தானே நம்ம வெளியே வந்தோம். தலைவருக்காக 5-6 பேர் தீ குளிச்சானே, அதெல்லாம் மறந்துட்டு போய் தானே நம்ம திமுகவோட சேர்ந்தோன்னு கேட்டாரா? ரெண்டாவது, தலைவரை நம்ம வந்து வாரிசுக்கு எதிரான கட்சின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பையன் அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்தால் இங்கே வந்து சேர்த்துக்கிறீங்களா?
இது எப்படி நியாயமாக இருக்கும் தலைவரேன்னு கேட்டிங்களா? தலைவரை எவ்வளோ பேர் எம்பி சீட்டுக்காக இருக்கும்பொழுது உங்கள் பையனை எம்பி ஆகுறீங்களே நியாயமாக தலைவரேன்னு கேட்டிங்களா? எம்பி ஆகாதனால தானே கோச்சின்னு போய் லாஸ்ட்டில் அவர் செத்தே போனார். கணேசமூர்த்தி. அப்போ எல்லாத்துக்கும் தலைகீழாக ஆகிட்டு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு நாளைக்கு உங்கள் பையனுக்கே பிடிக்காமல் போனோம்னா கண்டிப்பாக பிடிக்காம தானே போவோம். வாரிசு கட்சியில் என்ன ஆகும்? ஜாலரா அடிக்கிட்டே இருக்கணும். அடிக்கிறது பிடிக்கலன்னா வெளியே போகணும். என் கையை வச்சு குலுக்கி சேர்த்து விட்டார்ல, அன்றைக்கி என்ன தப்பு பண்ணாராம் அவர்? இப்போ என்ன பண்ணுறாரு வைகோ? திமுகவுடன் செல்ல விருப்பவர்களுடன் இவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார், இவர் துரோகின்றார்ல. அப்போ திமுகவுடன் செல்ல விருப்பவர்களும் திமுக சேர்த்துக்குச்சு இல்லை, அப்படி தானே அர்த்தம்? ஸ்டாலின் மேலே கோவம் வரல வைகோக்கு? திமுகவோட போகிறவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினவரே துரோகி மாத்தையா, அவர் மேலேயே வைகோ கோவம் வருது. ஆனால் அப்படி போகிறவங்கள சேர்த்துக்கிறாரு ஸ்டாலின், அவர் மேலே கோவம் வர மாட்டேங்குது. என்ன ஆனாலும் இந்த கட்சிக்கு துணையாக இருப்போம், மீண்டும் இந்த ஆட்சி மலர நாங்கள் இது பண்ணுவோம், கூட்டணி பற்றி பேசவே மாட்டோம். கைத்தட்டுங்கப்பா சொன்னாரா இல்லையா? எல்லாம் இடிஞ்சு போய் உக்காந்துருக்கான். என்னடா இது இவ்வளோ பிறகு அப்புறம் இவர் மறுபடியும் அங்கே போகிறேன்றாரு அப்படின்னு இடிஞ்சு போய் உக்காந்துருக்கான். அவனை போய் கைத்தட்டுங்கப்பானோன்னா கைத்தட்டுறானு. அது வெளியே சொல்கிறார், கைத்தட்டல் கிடைத்தது, கூடுதலாக கைத்தட்டல் கேட்டு வாங்கினேன் அப்படின்றாரு. நாங்கள் தான் பார்த்துன்னு தானே இருக்கிறோம். இப்போவே இந்த உருட்டு விட்டுனா அப்போ அந்த காலத்தில் என்னென்ன உருட்டு உருட்டிருப்பீங்க இது தெரியுதா? பல்லடம் அந்த முன்னாள் எம்எல்ஏவே சேர்த்துக்கிட்டாங்க, இன்னும் 2 பேர் சேர்த்துக்கிட்டாங்க. அப்போது திமுக மேலே உங்களுக்கு கோவம் வரணுமா வேணாவா? என்ன ஆனாலும் ஸ்டாலினை முதலமைச்சராக வேண்டுறாரு. அப்படி போகிறவங்களோட பேசினவரை அவர் எதுக்கு பேசினாரோ தெரியாது, போவாதீங்கன்னு கூட பேசியிருக்கலாம். கொஞ்ச நாள் இருங்க தலைவர்கிட்ட நான் சொல்லி நான் பண்ணுறேன், துரை வைக்கக்கூடிய ஆட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்படின்னு கூட பேசியிருக்கலாம். துரை வைகோக்கு பிடிக்கலன்னொன்னா கொஞ்சம் பேர் போகிறாங்க, தடுக்கிற வரையும் நீங்கள் சேர்த்து துரோகின்றீங்க. மாத்தையா என்ன மாத்தையா? நீங்கள் யாருங்க ஐயா? நீங்களாம் மாறி போன மாத்தையா தானே? என்ன அப்படியே உங்களுக்கு என்ன அவர் விடுதலை புலிகள் பிரபாகரன் மேலே கோபம் இது நேசம் பாசம் இருந்துகிட்டே இருக்குது? காங்கிரஸ் கூட தானே இருக்கீங்க. இப்போ ராகுல் காந்தியோட கை கோத்து தானே கை தூக்கினுக்கிறீங்க. என்ன கதை? அப்போ அந்த மாதிரி போன இப்போ கனிமொழி கூடலாம் மன்னிப்புகள் கனிமொழியிட மன்னிப்புகள்னு சொல்லுங்கிறீங்க. அப்புறம் இவர் ராஜபக்ஷ போய் பார்த்தவங்க தானே அவங்க. அப்போலாம் அவங்க மாத்தையாவா தெரியலையா? இன அழிப்புக்கு முதன்மையான உத்தரவிட்ட அதிபர் ராஜபக்ஷே, அவரை போய் சந்தித்தேன். கனிமொழி இவர்களை நீங்கள் வாழ்நாளே சந்திக்க மாட்டேன்ல முடிவு எடுக்கணும். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணுமா வேணாவா? என்ன பண்ணீங்க? அதனால் இவர்கள் இவர் இது உணர்ச்சியிலேயே நடிச்சிட்டு இருப்பாங்க, அப்படியே ஓட்டுவாங்க. அதில் ஒன்று தான் இவர் அங்கேருந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தவர் தானே. வைகோட்ட எப்படி அழுகுறாரு பாரு, பயங்கரமாக அழுகுறாரு, அடுத்த செகண்ட் சிரிக்கிறார் பாரு அப்படின்னு. நம்மளும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கோன்ட்டு தான் இப்போ ட்ரைனிங் எடுத்துகிட்டு போய் இங்கே அழுகுறாரு. வருத்தம்லாம் இருக்குங்க, அழுகையாக மாறுற வருத்தம்லாம் இந்த காலத்துலலாம் சிரிப்பாங்கங்க. வருத்தப்படலாம், கோவப்படலாம், வேதனைப்படலாம். என்னங்க துரோகின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு பாட்டில் விஷத்தை கொடுத்துருக்கலாம், அதான் சொல்லிட்டு போங்க. விஷத்தை கொடுத்தா குடிச்சிடுவாரா? இன்னும் இந்த சிலப்பதிகார கால வசனத்தெல்லாம், மணாலா இதற்கு என்னை நீ கொன்றிருக்கலாமே மணாலா, ஒரு துளி விஷத்தை குடித்திருந்தால் நான் மரித்திருப்பேனே, என்னை போய் இப்படிலாம் இந்த வசனம்லாம் அந்த காலம் கொடுத்தா திருப்பி தலைவர் என்ன தலைவர் இப்படி பண்ணிட்ட வாய் தோற தலைவர்னு தலைவர் வாயிலே ஊற்றிடுவாங்க. அதனால் இது எல்லாம் சினிமா வசனங்கள். உங்களுக்கு வேதனை இருந்தால் வேதனையை பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ண இவ்வளோ வருஷம் கட்சிக்கு உழைச்சேன், இன்றைக்கி இந்த கட்சி நாளைக்கு நான் இப்போ சொல்கிறேன், இதுக்கு பிறகு மல்லி சத்தியவை நீக்கிடுவாங்க, இதுக்கப்புறம் நான் வைகோவை திட்டவே மாட்டேன், என் தலைவரை நான் எந்த காலத்தையும் திட்ட மாட்டேன்னு இருப்பாரா? இப்போ ஆதவர்ஜுனா இவர் கூட மாறுபட்டு போனாலும் திருமாவளவனை எங்கேயுமே அவர் விமர்சிக்கிறது இல்லை. பார்த்துறீங்களா? அந்த மாதிரி இருப்பீங்களா? பாருங்கள், பார்க்க தானே போகிறீங்க. நீங்களே இருக்க போகிறீங்க, நானும் இருக்க போகிறேன். என்ன நான் வண்டியாக பேச போகிறாரு பாருங்கள். ஏன்னா வைகோ பேசினார்ல கலைஞருக்கு எதிரா. ஓபிஎஸ் அவர்கள் செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில் ஓபிஎஸ் அணியின் சார்பாக பிரம்மாண்ட மாநாடு நடைபெற இருப்பதாக பண்டூட்டி ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். இப்போ இவரும் மாநாடு தொடர்ந்து ரிட்டையர்டு பார்ட்டிகள் மாநாடு, அதாவது இருக்கிற வரையிலும் யாருடைய கைப்பாவையாகவாவது இருக்கிறது. கடைசி கைப்பாவை அண்ணாமலையுடைய கைப்பாவையாக இருந்தார், திமுகவுடைய கைப்பாவையாக இருந்தார். அதனால் அதிமுகவினால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டார். அவர் ஒரு சுயம்பு தலைவர் கிடையாது, உருவாக்கப்பட்ட தலைவர். 2001க்கு முன்னாடி அவர் யாருன்னே தெரியாது. நமக்கு தேவை அக்கா நல்லா விசுவாசமாக இருக்கிறார் அக்கா அப்படின்னு தேவைக்கு கொண்டு வரப்பட்ட தலைவர். 2002 ஆக்டிங் சீஃப் மினிஸ்டராக கொண்டு வந்தது மூலிமா வெளிச்சத்துக்கு வந்தார்.
தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு நல்ல மனிதர், அதெல்லாம் மாறுபட்ட கருத்து இல்லை. அவருடைய அரசியலை தான் நான் சொல்கிறேன். அவருடைய அரசியலில் அவர் யாருக்குமே ஒரு ஒரு பயனுள்ளவராக இருந்ததில்லை, விசுவாசம் உள்ளவராக இருந்திருக்காரு. ஆனால் தன்னை நம்பி வருபவர்கள், விவேக் ஒரு படத்தில் சொல்லுவாண்ணா, ஐயா எங்களுக்கு என்ன பண்ணீங்க, இவங்களுக்குலாம் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டப்போ உங்களுக்குலாம் என்ன பண்ண, ஒன்றுமே பண்ணல, அதான் அவங்களுக்கு ஒன்றும். அந்த மாதிரி தான் அவர் வாழ்நாள் பூரா ஒரு அரசியல் நகர்ந்தது. அதனுடைய விளைவு தான் அவருக்குன்ற ஒரு கூட்டம் இல்லை. ரெண்டாவது, ஒரு ஸ்டஃப் இருக்கணும்ல. அதிமுகனா திமுக எதிர்ப்பு, அந்த ஒரு ஸ்டஃப் இருக்கணும். அதனால தான் இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஸ்டஃப்பாக இருக்க முடியுது. அந்த இது இல்லை. மேலே இருந்து பாஜகவால் அதிமுகக்குள்ளே திணிக்கப்பட்டவர். அப்போ வேண்டாத விருந்தாளி தான் அவங்க பார்த்தாங்க. அப்போ அந்த வேண்டாத விருந்தாளின்ற மனநிலையை மாற்றி, நானும் அதிமுககாரன் தான், சூழ்நிலையால் நம்ம பிரிஞ்சோம், நம்ம அதிமுகக்காக நிற்போம்லாம் நிற்கல, பாஜகவுக்கு ஆதரவாக உள்ளடி வேலை செய்யறதுலாம் இவரை அண்ணாமலை வரைக்கும் இவரை பயன்படுத்தினாங்க. திமுகவும் இவரை பயன்படுத்திச்சு. சட்டசபையிலலாம் எவ்வளோ பிரச்சனை இவராலும் தெரியும். இவர் ஒரு அறிக்கை விடுவார், மறுநாள் இவர் அரசுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை விடுவார். ஓபிஎஸ் பேசும்போது இவர் எந்திரிச்சு அரசை எதிர்த்து பேசிகிட்டு இருப்பார். இவர் துணைத் தலைவர்னு உக்காந்துக்கிட்டு அந்த சீட்டில் உட்காந்துன்னு இவர் எந்திரிச்சு ஆதரவாக பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடந்து தான் ஒரு பொதுக்குழுவால் நிராகரிக்கப்பட்டு வெளியே போனார். அதற்கு பிறகும் பாஜக ஆதரவுடன் அதிமுக கைப்பற்றலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணார். ஆனால் இங்கே ஒற்றுமையாக இருந்ததுனால ஒன்றும் பண்ண முடியல. ஊடகங்களில் இவருக்கு ஆதரவுனா திமுகலேருந்து எல்லாருக்குமே இவர் சப்போர்ட்டாக இருந்ததுனால இவரை தூக்கி பிடிச்சிருந்தாங்க. பொதுவாக திமுக ஊடகங்கள், சார்பு ஊடகங்கள்லாம் யாராவது நாளைக்கே ஏதோ ஒரு லோக்கல் எம்எல்ஏ கூட ஒரு எடப்பாடிக்கு எதிராக வந்துட்டா அவர் தான் தலைவர், அவர் பாருங்கன்னு பெருசாக ஒரு வைப்பு கொடுப்பாங்க. செங்கோட்டையன் கொடுத்தாங்கல்ல, 2 நாள் எடப்பாடி இப்படி வந்தால் அவர் அப்படி போயிடுவார், எடப்பாடி அங்கே வந்தால் அவர் இப்படி வந்துடுவார், உடனே அவர் தான் தலைவருன்ட்டாங்க. ஞாபகம் இருக்கா? செங்கோட்டையன் போய் சந்திக்கிறார். சும்மா டெல்லிக்கு போனது வேறு மேட்ரு. அமித்ஷா அவரை பார்க்கவே இல்லை. அமித்ஷாவுடன் 60 மணி நேரம் சந்திப்பு. அமித்ஷாவுடன் அப்படி பேசினார். இப்போவே எடப்பாடி தூக்கிட்டு இப்போவே வைக்கிறாங்க, அப்படி இப்படின்னு உருட்டினாங்களா இல்லையா? இன்றைக்கி எங்கே இருக்கிறார் செங்கோட்டையன்? அதனால் என்ன பிரச்சனைனா, இவர் இதை மாதிரி தான் பிம்பமாக காட்டப்பட்டது. இது எதுவுமே முடியாமல் ஒதுக்கப்பட்டு கடைசியில் ரெட்டையிலை எதிர்த்து பலாப்பழ சின்னத்தில் நிற்கிற நிலைமை. அதிமுக எதிராகவே நின்னார். அதில் நீங்கள் ஒதுங்கி இருக்கணும். நின்னார், ரைட்டு. இப்போது கூட்டணின்னு பேச்சுவார்த்தை முடிஞ்சோடனே எடப்பாடி சொன்னது இவர்கள் கூட்டணிக்குள்ளே வேணான்னு ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? நீ யாருக்கு காலம்பெல்லாம் காலை பிடிச்சி அதிமுகக்குள்ளே குழப்பம் ஏற்படுத்தினீங்களோ அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தோன்னா என்ன ஆச்சு? அடிமைகளுக்கு என்றைக்குமே வாழ்வு கிடையாதுன்றது தான் உதாரணம். கிடையாது போக சொல்லுங்கன்னு. இப்போ என்ன பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது? ஏங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, எங்களுக்கு சின்னத்துலையாக நிற்க வைக்கிறோம், இல்லை ஏதோ ஒன்று பார்த்து பண்ணுங்கன்னா கொஞ்சம் மனசு இறங்கியிருக்குது. அதோடைய விளைவு தான் இப்போ டிடிவிலாம் பார்த்தீங்கன்னா அதிமுக எதிராக பேசுறதில்லை. இப்போ இவருக்கும் ஏதோ ஒரு க்ரீன் சிக்னல் கிடச்சிருக்குது, வாயை மூடிட்டு கம்னு இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், சீட்டுக்கிட்டு வாங்கி தரோன்னு. அதனால் எடப்பாடியை யாரும் திட்டாதீங்கன்னு இவர் சொன்னதாக தகவல். அப்போது இனி இதுதான், இப்படி தான். எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தார், 3 முறை முதல்வராக இருந்தவர், கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக திணிக்கப்பட்டு இருந்தவர், இன்றைக்கி இப்போ மாநாடு நடத்துகிறார். தன் நிற்பையும் கொஞ்சம் காமிச்சிக்கணும்ல. சிங்கப்பூருக்கு சிகிச்சை முடிஞ்சோன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாநாடு நடத்தி அதில் என்ன பேச போகிறாருன்னு பார்க்கணும். ஏன்னா இவர் கொடுத்த சமிஞ்சை அதிமுக ஆட்சிக்கு துணை நிற்போம், என்டிஏ ஜெயிக்கணும், அந்த இதில் தான் நீங்கள் பேசணும்னு. அதை மீறி இவர் ஏதாவது பேசினார்னா அதுக்குரிய பலனும் அவருக்கு கிடைக்க போகுது. அதனால் இது அப்படி தான் நம்ம பார்க்கணும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கு கரெக்ட். நன்றி.